வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். சற்று முன்பு வெளியான தகவல் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை முன்கூட்டியே வெளியாக போகுதுன்னு சொல்லி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியானது. ஸோ அதன் அடிப்படையில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் குறித்து வெளியான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் எப்போது அரசு தேர்வுகள் துறை இயக்கம் முக்கிய அறிவிப்பு. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை மே 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லி நமக்கு இப்போ ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு கல்வித்துறை வட்டாரங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் இந்த டேட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே நாள் 2 ரிசல்ட் வருமா, தனித்தனியாக ரிசல்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எதுவும் முடிவு பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 11th ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. அதனால் தனித்தனியாக தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11th 2:15 மணிக்கு பார்த்தீங்கன்னா வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி 11th அப்டேட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மே 14ஆம் தேதி 11th ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக 11th ரிசல்ட் பார்த்தோன்னா ஆஃப்டர்நூன் செஷன் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10th ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ நாளை பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி அப்படி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11, நாளைக்கு 12ஆம் தேதி. கண்டிப்பாக 13ஆம் தேதி நமக்கு எப்போ ரிசல்ட்டுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இன்கேஸ் ரிசல்ட் வந்துருச்சுன்னா என்னென்ன வெப்சைட்டில் ரிசல்ட் பார்க்கணுங்கிற அப்டேட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. www.tnresult.nic.in, www.dgtngovernment.in, HTTPS ரிசல்ட் டிஜிட்டல் லாக்இன் என்ற இணையதளங்களில் பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ எப்போ தான் ரிசல்ட் வரும், என்ன டேட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஏன்னா ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 10th ரிலீஸ் பண்ணதுனால முன்கூட்டியே 11th 12th ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இனிஷியல் மீட்டிங் போயிருக்கு. ஆனால் இதுக்கு 11th மார்க் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால 11th மார்க்கில் ஏதாவது மாற்றங்கள் செய்து மறுபடியும் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் தொடர்ந்து தகவலை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ 10 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 14ஆம் தேதி, 14, 15, 16, 17 இந்த 4 டேட்டில் ஒரு டேட் கன்ஃபார்மாக இருக்குது. சரிங்களா? அது எந்த டேட்டுன்னு சொல்லி இன்னும் நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அப்டேட்லாம் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th 11th ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் லைவ் போடுவேன். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் ரெடியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம லைவில் ரிசல்ட் பார்க்கலாம். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த அப்டேட் 1 by 1 10th 11th ரிசல்ட்டாக வரும். அந்த அப்டேட்லாம் வரணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.